இங்க நம்மளோட ஹீரோயின் ஷோவை காமிக்கிறாங்க. அவங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீ அந்த சீச்சனை மறந்துட்டு ஒழுங்கா போய் ஏதாச்சும் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கோ. நீ தேவையில்லாம உன்னோட சிஸ்டரோட லைஃப்ல வந்துட்டு தலையிடாத. உன்னை இத்தனை வருஷமா நாங்கள் வளர்த்துருக்கோம். அதுக்காச்சும் நீ நன்றி கடனோட இரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அவள் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அந்த பர்சன் அங்கேவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே மேரேஜ் பண்ணுறவங்க ஆல்ரெடி உனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. எனக்கு எப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்குறா. அப்போ அந்த பர்சன் என்னை வந்துட்டு என்ன கிண்டலுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டியா, ஒழுங்காக நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா கூட இருக்கிறது நம்ம ஹீரோ பூ தான். ஸோ அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இந்த பர்சனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, இவன் யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இந்த பர்சனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அவங்க சிஸ்டர் என்ன ஃபைனலாக நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டியா, உனக்கு வந்துட்டு சீச்சன்லாம் கிடைக்க மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜால்ராவுமே இருக்கா. அந்த ஜால்ரா நீ வந்துட்டு எந்த லெவலுக்கு இருக்கணுமோ அதே லெவலுக்கு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே மட்டன் தட்டி பேசிட்டு இருக்கா. அவளை விட இவ தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசுகிறா. நம்ம ஹீரோயின்மே ரொம்ப பொறுமையாக தான் இருந்துச்சுக்கா. இவளுக்கு பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நமக்கு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவங்க சிஸ்டர் போது விடு பாவம் அவள் வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு இப்போ சீச்சன் வந்துட்டு இங்கே வரப்போறாரு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கேட்கறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. ஹீரோயின் எப்பயுமே சின்ன வயசுல இருந்து என்னோட பொருள் எல்லாம் தான் நீ ஆசைப்படுவேன் வந்து எடுத்துக்கிறதுக்காக, இப்பயுமே அதை தான் பண்ணியிருக்க. ஸோ வந்துட்டு நான் பிச்சை போறேன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலுமே அவங்க பொண்ணுகிட்ட போயிட்டு சீச்சா நீங்க வர போறான் உன்னை முறைப்படி பொண்ணு கேட்கறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அங்க நம்ம ஹீரோ கோவுமே அங்க வந்து ஜீச்சனோட சேர்ந்து வந்ததுமே ஹீரோயின் அவனங்க பார்த்துட்டு இவன் தானே என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சீச்சனுமே கூட வர்றான். பட் ஹீரோயினை கண்டுக்காம அங்கே உள்ளே போயிடுறான். அந்த மெய்ட் வந்துட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, உங்களோட மேரேஜ் வந்து பேசுறதுக்காக மிஸ்டர் குவே வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேணும்னே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அந்த மெய்ட் போயிட்டு பார்த்தே இல்லை நீ என்ன பார்த்துட்டு இருக்க, நீ வந்து இங்கெல்லாம் நிற்க கூடாது, வெளியே போவாங்க, அப்புறம் என்னதாச்சும் உனக்கு கண்டுக்கிட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அம்மாங்க வந்து கால் வந்துடுது. அவங்க பாட்டிக்கு வந்து ஞாபகம் மறதி இருக்கு போல. ஸோ அவங்க காணாம போயிட்டாங்கன்னு சொன்னதுமே ஹீரோ வேமா அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோயின் அப்ப அவனங்க பார்த்துட்டு இந்த ஜால்ரா வேற ஓலர்னதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன்ட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு பேசி ஆகணும்னு சொல்லிட்டாங்க வேமா வெளியே போறான். ஹீரோ உங்ககிட்ட கோவப்படுறான், உங்களால் என்னோட பாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா, நீங்கள் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து முன்னாடி நின்றதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே அவன் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டே என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு மேரேஜே வந்து நடக்கல தள்ளு அப்படின்றத சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு மேரேஜ் நடந்துருச்சு, நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே என்ன இதென்ன புதுச்சேக்கா என்னை வந்துட்டு வளைக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா இவனுக்குமே வந்துட்டு தெரியாதா, ஏதோ அந்த லேடி போய் சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இல்லை உண்மையிலேயே தான் எனக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு, உங்களுக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு அதை சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சதுமே அதை அவன் பார்த்துட்டு என்ன உனக்கு வந்துட்டு எதுவும் புதுசாக வந்து ரெடி பண்ணுறதுக்குலாம் ஐடியா கிடைக்கலையா, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன இவன் இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் வந்துட்டு என்ன வந்து அவன் கிடைக்கலன்னு இவரை கவர் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத ஒழுங்கு அங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஜால்ரா வந்து அங்க ஒரு பாட்டி இருக்காங்க, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கும் போது போன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளும் போது நம்ம ஹீரோயின் மேமா போயிட்டு ஏன் பாட்டியை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு இருக்கன்னு சொன்னதுமே பாத்தியா இந்த லேடியை போய் ஏன் உள்ள விட்டா, சாப்பாடுக்கு வழி இல்லாத பொம்பளையா, சாப்பாடு வேணுமான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது ஹீரோயின் ஒழுங்கா வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த பாட்டி நீ தானே என்னோட பேரனோட ஒய்ஃப் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு, என்னடா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அப்ப அங்க அவங்க சிஸ்டர் பாத்தியா இவளோட ஹஸ்பண்டோட பாட்டி அப்ப ரொம்பவே பூவர் போல, பாவம் சோத்து கூட வழி இல்லாம இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு இன்னுமே அங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கழுத்துல இருக்கிறத எடுத்து பார்த்ததுமே அவங்களுக்கு இப்படி ஞாபகம் மறதி நோய் இருக்கிறது தெரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அதுக்கப்புறம் நீ தேவையில்லாம இப்படிலாம் வந்துட்டு உளறிச்சு கதைன்னு சொன்னதுமே அவ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, இந்த மாதிரி ஒரு வீட்லயே போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டியை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கெட்ட நாத்தடிக்குது அப்படின்றத சொல்லிட்டு பாட்டி நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க,
என்னோட பேரை யாரு தெரியுமா, அவனுக்கு மட்டும் வந்துட்டு இது தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னை இன்சல்ட் பண்ணுறது கண்டிப்பாக உன் நிலைமை வேற மாதிரி ஆயிரும்னு சொன்னதும், யார் உன்னோட பேரை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணுறா. ஹீரோயின் கோவப்படுறா, எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் அவங்கள போய் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. இப்போ பாட்டி என் பேர் யாருன்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல போகும்போது அவங்களுக்கு திரும்பவுமே மறந்து போயிடுது. என்ன வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கோம், உன் பேரை வந்து என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே ஓவரா பேசுறா. பாட்டிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, நீ இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு உன் லைஃப்ல கல்யாணமே நடக்காது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே பாட்டி அவள் கோவப்பட்டு அடிக்க வரும்போது ஹீரோயின் உனக்குலாம் அறிவில்லையா, வயசானவங்களை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அவள் டென்ஷன் ஆகிட்டு என்ன என் மேலே கை வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நின்று மூஞ்ச உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர சண்டை வந்துடுது. பாட்டிட்டேன் நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் உங்கள் பேரை யாரோ நான் அவரை வந்து வீட்டில் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அசிஸ்டன்ட் சாரி கேட்குறாரு, இப்படி பாட்டியை ஒழுங்காக கவனிக்காமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் அங்கே கால் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டி வந்து என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே, எது என்னோட பாட்டியை வந்து பண்ணிடாத, நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு, என்னை பார்த்தா உனக்கு என்ன கொலகாரி மாதிரி தோணிட்டுருக்கா, அதெல்லாம் கிடையாது, உன்னோட பாட்டி என்கிட்ட தான் இருக்காங்க, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம பாட்டி வந்து ஃபோனை வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டு அவ கூட தான் சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், நீ உடனே வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போ, நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டேன்னு சொன்னதும், என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொன்னதும், நீ என்ன தைரியம் தான் உன்னோட ஒய்ஃபை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன், நீ இப்படி பேசிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்டாங்க, ஹீரோ நீ வந்துட்டு கொஞ்ச நேரம் என்னோட பாட்டியை பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே 3,00,000 ரூபாயுமே அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கான், பாட்டி வந்துட்டு என்கிட்ட போய் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டு இருக்கானே, நான் யாருன்னு கூட தெரியாது, வித்தியாசமான பர்சனாக இருப்பானா, அதுக்கு காசு வேற கொடுத்துருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் பாட்டியை நீங்கள் பேசாமல் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்காக சாப்பாடு அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. அங்கே வந்து பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு நீ ஃபோட்டோ அனுப்பி வச்ச பார்த்தியா, அந்த பர்சன் வந்து நம்ம ஊர்லேயே வந்துட்டு பெரிய பணக்காரன், என்ன நீ உனக்கு ஃப்ளாஷ் மேரேஜ் பண்ணுறதுக்கு போய் அவன் தான் கிடைச்சானா, ஏன் இப்படி வம்பில் போய் விலைக்கு வாங்கியிருக்க, எப்படியாச்சும் நீ அவன்கிட்ட வந்து வெளியே வந்துடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்படா இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. எப்படியாச்சும் அவன்கிட்ட வந்து நான் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. நெக்ஸ்டே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட கம்பெனியில் கொரியர் பாயாக போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, எனக்கு வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறியான்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, என்னோட ஐடியா பாரு, நான் இங்கே வந்து ஒர்க் தான் பண்ணிட்டுருக்கேன், 6 இயர்ஸாக இந்த ஒர்க்கை பண்ணிட்டுருக்கேன், ஏன் வந்துட்டு படிச்சுட்டே இந்த ஒர்க்கை பண்ண முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் பேசாமல் என்னோட செக்ரட்டரியை தான் மாற்றணும், அதனால தான் உன்னெல்லாம் உள்ளே விடுறாங்கன்னு சொன்னதும், நான் இங்கே கொரியர் தான் கொடுக்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அவனுமே அங்கே பக்கத்தில் வந்துட்டு நீ இப்போ அந்த சீச்சனை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சுற்றினேன், அவன் கிடைக்கலன்னு என்ன வந்துட்டு நீ இப்போ கரெக்ட் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஹீரோயின் தயவு செஞ்சு நீ ஒரே ஒரு டைம் மட்டும் அங்கே போய் செக் பண்ணிப்பாரு, நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிருக்கு, அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்குமே நம்பிக்கை வர மாட்டுது, இவ போய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க பாட்டிகிட்ட இருந்து கால் வந்துடுது, நான் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்க போகிறேமான்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது, இவங்க பாட்டு திரும்ப எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நீ வந்து யோசிச்சு முடிவெடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க சிஸ்டர், அவங்க அப்பா, அந்த மெய்டி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க அப்பா அந்த பாட்டியை நீ மீட் பண்ணுற போகிறப்ப வந்துட்டு நல்லா வந்து நீ வாங்கிட்டு போ ட்ரெஸ், அவங்களுக்கு ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுக்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கால் வரவுமே அவர் அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியுமே சேர்ந்து சூப்பராக ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குற லெவலுக்கு உனக்கு இங்கெல்லாம் தகுதி கிடையாது, இந்த ட்ரெஸ் எனக்கு தான் தகுதின்னு சொல்லிட்டு அவள் பிடிங்கிட்டு அங்கே தேவையில்லாமல் வம்பிழுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அது எப்படி உனக்கு அடுத்தவங்களுக்கு பிடிச்சதே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது அப்போ அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணுக்கு பிடிச்சதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு இவங்க அந்த ஓல்ட் லேடி மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதெல்லாம் இருக்காது, எப்படி இவங்க போய் இங்கே இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை வந்துட்டு அவர் பெருசாக எடுத்துக்காமல் விட்டுறாரு. அப்போ பாட்டிக்கு அங்கே சீச்சன் உங்கள் அம்மா வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் பேர் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வராங்கன்னு சொன்னதுமே பாட்டி ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஆல்ரெடி அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஓல்ட் லேடி வரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே இந்த பாட்டியுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது அவள் அளவுக்கு மீறி வார்த்தையெல்லாம் பேசுகிறா. அதை விட அந்த ஜால்ரா வந்துட்டு பாட்டி அங்கே ரொம்பவே வந்து ஒர்ஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறா.
ஹீரோயினுமே நீ என்ன அந்த முறத்த வரி பிறந்தவதானன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. பாட்டிக்கு இவளோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் அவங்கள வந்துட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு காரில் வச்சு மெடிசன்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து என்ன வந்து தேவையில்லாமல் என்னோட வீட்டுக்கு வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே உடனே அவன் நல்லவ மாதிரி தேவையில்லாமல் எங்கே போனாலும் இப்படி வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போயிடா. அப்போ அந்த மெய்டுமே வாய்க்கு வந்தபடி அந்த பாட்டியை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசும்போது ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஃபேஸில் வந்து தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசினா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி வேற விட்டா. பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே எப்படி ஒழுங்கினமாக நடந்துட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் இவ பேசுகிற பேச்சுக்கு இதை விட பண்ணியிருக்கணும், இதெல்லாம் கம்மி தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன இவன் புதுசாக எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளை பார்த்துமே தேவையில்லாமல் இதுக்கப்புறம் யாரையாச்சும் புள்ளி பண்ணணும்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா. பிறகு போகும்போது அங்கே அவனோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ ஒரே ஒரு வாட்டி போய் செக் பண்ணிப்பாரு நம்ம 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே இப்போ அசிஸ்டன்ட் அங்கே வேகமாக பிடிச்சி கையை எடுத்து விடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன இவளுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போயிருமா திடீர்னு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு அவன் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் வயசானவங்களெல்லாம் இப்படி புள்ளி பண்ணக்கூடாதுன்னு, இந்த மெய்டு தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய தூக்கி போட்டா. அப்போ அந்த மெய்டையுமே சாரி கேட்க சொன்னதுமே அவளுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாரி கேட்டுட்ருக்கா. ஹீரோயின் அங்கே பாட்டியை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. பிறகு எங்கள் வீட்டில் பார்த்தா அங்கே பாட்டிக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி இன்னைக்கு வரலன்னா இவங்க என்கேஜ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகாது போல. அப்போ நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயின் கால் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாத, நான் வந்து ஆல்ரெடி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சரி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு மெடிசன் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் உன்னோட அட்ரஸ்க்கு வந்து அது எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுடுறேன், நீ பாட்டி நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே வந்து அவங்ககிட்ட இன்னைக்கு பாட்டியால் வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு போனதுமே அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சீச்சனோட அம்மாவுக்கு இவ்வளோ பிடிக்காது போல். ஸோ வந்துட்டு இன்னைக்கு முடியாது நாளை பண்ண பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வேற இன்சல்ட் பண்ணதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போக வேண்டியதாயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. எதுக்காக என்ன கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தா அங்கே அவளுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்லேருந்து வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து அந்த கோ கம்பெனியில் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே எலக்ட்ரிஷியன் ஒர்க்குமே பழகிருப்பா போல். ஸோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே போனதுமே அங்கே இருக்க பொண்ணு வந்துட்டு நேற்றுமே வந்து எங்கள் பாஸை தொல்லை பண்ண இன்றைக்குமே தொல்லை பண்ண வந்துட்டுருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னபோது அவன் நம்ப மாட்டா. அவளோட சிஸ்டருமே அங்கே வந்துட்டு இவ இப்படி தான் எப்பயுமே அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எதுக்காக எல்லாம் வர்றான்னு சொல்லிட்டு இருக்கா. உன்ட்ட இருக்கான்னு சொன்னதும் எனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் என்கிட்ட இந்த பாரு இன்விடேஷன் கார்டுமே இருக்குது, நீ வந்துட்டு என்னை உள்ளே விடுன்னு சொன்னதுமே அப்பயுமே நம்பாமல் அந்த கார்டை வந்துட்டு நீ ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓவராக பேசுகிறா. அப்போ உங்கள் சிஸ்டர் அந்த கார்டையுமே கிழிச்சு போட்டுட்டு நீ ஏன் இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து பிறந்ததே தப்பு, அதில் வந்துட்டு இப்படிலாம் அசிங்கம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே சண்டை பெருசாகிடுது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த லேடி நேற்றுமே வந்துட்டு இங்கே தொல்லை பண்ணாங்க இன்றைக்குமே வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு இது ஒர்க் பண்ணுற இடம் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்கிட்ட இன்விடேஷன் கார்டுமே இருந்துச்சு பட் வந்துட்டு ஆனால் என்னை உள்ளே விடாமல் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னதுமே இதெல்லாம் இல்லை பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டருமே ஓவரம் வந்துட்டு அப்படின்னு நடிக்கிறான். அந்த டயத்தில் இவளை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுருங்கன்னு சொல்லும்போது அங்கே அந்த பையனுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க எங்கள் மெயின்டெனன்ஸ் கம்பெனியோட பாஸ், இவங்களை நான் தான் இங்கே கூப்பிட்டேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க அசிஸ்டன்ட் நீங்கள் இதவே சொல்ல வேணாமான்னு சொன்னதுமே நான் சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்றத சொல்கிறாங்க. நான் இன்விடேஷன் கொண்டு வந்தால் அதை கிழிச்சு கீழே போட்டுட்டு என்னை உள்ளே விட மாட்டாங்க, ஆனால் இன்விடேஷன் கார்டு எதுவுமே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர்றவங்களை இங்கே உள்ளே வெல்கம் பண்ணுவீங்களா, இதான் நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற மரியாதையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்டதுமே நான் சீச்சனை தான் மீட் பண்ண வந்தேன்னு சொன்னதும் உன்னோட பர்சனல் மேட்டர் பேசுறதுக்குலாம் இங்கே இடம் கிடையாது, கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டான். பிறகு அந்த ஒர்க்கரையுமே நீ இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது உனக்கு வேலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து துரத்தி விட்டுறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தாங்க கால் பண்ணுறா. பட் அவனுக்கு அப்போ அங்கே வந்து கால் வந்துடுது, ஏதோ முக்கியமான மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பான் போல், அதுக்கு ரெடி பண்ணிட்டோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவனோட ஃபோன் ஏன் பிஸியாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணி நீங்கள் நான் இருக்க வரைக்கும் என்னோட பாஸை வந்து தொல்லை பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை மீறி நான் மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். சரி அதையுமே பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோங்க வந்துட்டு பாட்டிகிட்ட வீடியோ கால் போட்டு பேசுகிறான். பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியுமே நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்றத சொன்னதுமே
பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, என்னோட மருமகன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கான்னு சொன்னதும், பாட்டி எனக்கு மேரேஜே ஆகலை பாட்டின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன வந்துட்டு பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாளா, அதனால தான் அப்படி பேசுகிறாங்களா, ஆனால் அவளோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு அங்கே ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட தான் அங்கே மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல். சரி சாப்பாடுலாம் கொண்டு வாங்க, அந்த ஷெப்பை வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே வர்றா. அங்கே அவளை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ஷாக் ஆகிருது. ஏன்னா மீட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சவால் விட்டான் இல்லையா, அதனால தான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட என்ன வந்துட்டு உனக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டதுமே அவள் அதையுமே காமிச்சதும், அப்போ எத்தனை வேலை தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 5 வேலை கூட ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட போய் இந்த சாப்பாடை வந்துட்டு நீ சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் அந்த ஜின் வந்துட்டு தப்பான எண்ணத்தில் பார்த்துட்டு அங்கே டச் பண்ணதுமே ஹீரோயின் கோவப்பட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும், ஒரு நாளைக்கு 5 இடத்துல ஒர்க் பண்ணுற, இப்படி வந்துட்டு தவங்க டச் பண்ணணும் தானே இப்படி ஃபிட்டாலாம் ட்ரெஸ் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்தினதும் அவள் கோவப்பட்டு அங்கே கையை பிடிச்சி முறுக்குனதுமே அந்த ஆள் அங்கே ரொம்ப வந்து ஓவராக பேசிட்டு அடிக்க போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஓயினத்துக்கு ஃபேஸில் ஊற்றிட்டு அளவுக்கு மீறி நடந்துட்ட, உன் கூட எந்த சவகாசம் வேணான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு பிடிச்சு தள்ளும் போது நம்ம ஹீரோ மேலே போய் அவள் விழுந்துடா. அங்கே அவன் பாடியை டச் பண்ணதுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கவும், என்ன டச் பண்ணி முடிச்சிட்டியா முதல் எந்திரி அப்படின்றத சொல்லும்போது திரும்பவுமே அங்கே வந்துட்டு ஸ்லிப்பாகி பார்த்து விழுந்து தப்பான இடத்துல கையை வச்சதுமே அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் ஐயோ தெரியாமல் நடந்துருச்சுப்பா அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதும் அங்கே அந்த ஜீன்ட்ட இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவனையுமே அங்கேருந்து துரத்தி விட்றான். எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ் இவங்க ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் மேரேஜ் ஆச்சான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் வேற பண்ணுறான். சரி ஓகே நான் வந்துட்டு பாட்டியை நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ வந்துட்டு பாட்டியை ரெடி ஆகிக்குவேன்னு சொன்னதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவங்க பொண்ணுட்ட இது எல்லாமே அவளால் தானே நடந்துட்டுருக்கு, உன்னை அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்டாளா, இதுக்கான பனிஷ்மெண்ட் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்காக பாட்டி அங்கே நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் அவங்க அப்பாவுமே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டியா கூவை தான், ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாதான், அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நீ வந்துட்டு ஊரை விட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே ஹீரோயினுக்கு அங்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்து உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே காசையுமே கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து இவ்வளோ வந்துட்டு அனுப்பிடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் போக முடியாதுன்னு சொல்கிறா. அவங்க அப்பாவுமே நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இங்கே இருந்துட்டு எங்களோட லைஃப்பை வந்து கெடுத்துட்டு இருக்காது, உன்னால் எங்களுக்கு அசிங்கம் தான் சொன்னதும் உங்களுக்கு பிறந்ததை நினச்சி தான் எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே இங்கே கோவப்படுறா. அப்போ அவங்க சிஸ்டருமே இவ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டா, இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்து தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸை வச்சு அவளை அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் என்னோட மருமக மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. அதை கேட்டுட்டு இந்த வயசான ஓல்டு லேடியை இன்னமா நீ கூட வச்சு சுற்றிட்டு இருக்க, இந்த லேடி என்ன பண்ணிடுவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசுனதுமே பாட்டியை நீங்கள் ஏன் பாட்டியை விட்டெல்லாம் போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க, உள்ளே போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸ்ட்டை ஃபைட் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகிடுறா. அங்கே ஆளுங்களை விட்டையுமே அடிக்க சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே ஃபைட் பண்ணுறா. பட் நிறைய காட்ஸை கூப்பிட்டு அவளை அங்கே வந்து பிடிக்க வச்சுடுறாங்க. இப்போ பாட்டி அங்கே வந்துட்டு ஒழுங்கா என் மருமக மேலே கையெடு, இல்லைன்னா கண்டிப்பாக என்னோட பேரன் சும்மா விட மாட்டேன், என்னோட பேரை யார் தெரியுமா கூ அப்படின்றத சொன்னதும் ஏன்னா இப்படி நீ போய் சொன்னேன்னா நான் நம்பிடுவேனான்னு சொல்லிட்டு பாட்டி எங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு ஹீரோயினை பார்த்து மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் நீ அவங்கள எதுவுமே செய்யாத, நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த பாட்டி அவள் இன்னுமே டார்ச்சர் பண்ணதும் ஹீரோயின் நீடன் பண்ணிட்டு அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டியதாகிருது. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம ஹீரோமே அங்கே வந்துட்டு பாட்டியோட நிலைமையை பார்த்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு அவளை போட்டு ஒரே அரைஞ்சு தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயினை நீ உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் எங்கள் பாட்டி மேலே கையை வைப்பீங்கன்னு சொன்னது தான் இவங்களுக்கு புரியுது அவங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஹீரோ இதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்பும் உங்களுக்கு எங்களுக்குமே கிடையாது, இதுக்கப்புறம் நானும் உங்கள்கிட்ட எந்த ஒரு பேச்சு வச்சுக்க போகிறது கிடையாது, சீச்சன் கூட வந்துட்டு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ கிடையாது, கான்ட்ராக்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அந்தால் அங்கே பதறி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ கடவுளை எல்லாமே என் கையை விட்டு போயிருச்சா, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சான்னு சொல்லிட்டு அந்தால் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்படியாச்சும் சீச்சனை மீட் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணு, இல்லைன்னா நம்ம நிலைமை வந்து மோசமாயிரும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. பிறகு நம்ம பாட்டி வந்து அங்கே நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துட்டு பாத்தியா என்னோட பேத்தி வந்துட்டு எவ்வளோ வந்து நல்ல பொண்ணா இருக்கா, என்னை காப்பாத்திட்டான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. உனக்கு இவ்வளோக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதுமே அவங்க சர்டிஃபிகேட்டுமே காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படின்னா இவ சொன்னது உண்மைதானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்களா நான் சொன்னது உண்மைதான், நீங்கள் போய் உடனே டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே பாட்டிக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே உட முடியாமல் போயிடுது. அங்கே எப்படி அவங்கள சரி பண்ண பிறகு நம்ம
ஹீரோயின்ட்ட உடனே அவங்க வந்துட்டு மறந்து போயிடுறாங்க இல்லையா. நான் வந்துட்டு ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டேம்மா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, ஏதோ டைவர்ஸை பற்றி பேசுன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் சொல்ல வர்றா. பட் வந்துட்டு ஹீரோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இல்லை ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்ததுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. உடனே திரும்ப ஐயோ கடவுளை நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னதும் அங்கே வந்து ட்ராமா பண்ண வேண்டியதாகிருது. ஹீரோவில் கூட்டிகிட்டு போயிட்டு பாட்டிக்காக நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து நடிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்கிறான். ஹீரோயினுமே ஓகேன்னு சொன்னதுமே சரி ஓகே உனக்கு வந்து மெடிசன் நான் போட்டு ஒரு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் மெடிசன் போட்டு விடும்போது இவன் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக இருந்து நான் இவனை பார்த்ததே கிடையாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ பாட்டி அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலே பார்க்க 2 பேருக்குமே ஜோடி பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க கூடிய சீக்கிரம் எப்படியும் ஒற்றுமையாக இருந்தால் இவங்களுக்கு வந்துட்டு குழந்தையுமே பிறந்துரும்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படியே ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சுன்னே நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த எபிசோடுமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். ஹீரோயின் நாங்கள் அசிஸ்டன்ட் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லிடுறான். நீங்கள் இதுக்கப்புறம் இங்கேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த டீச்சர் நாங்கள் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நீ இப்போ எதுக்காக இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீ வந்து உன்னை ஏன் மேரேஜ் பண்ணிக்கிறதுல தெரியுமா, நீ வந்து ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். நான் கிடைக்கலன்னு என்னோட அங்கிளை கரெக்ட் பண்ண பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். உன்னோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ வந்து கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இப்படி காசுக்காக அலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு நான் சொல்கிற ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுக்கோ, உன்னோட அம்மாவுமே மிஸ்ட்ரஸ் தானே, பேசாமல் நீ என்னோட மிஸ்ட்ரஸ் ஆயிரு, நான் வந்துட்டு வெளியே ஃப்ளாட் இருக்கு அதில் நீ ஸ்டே பண்ணிக்கோ, என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்று, உனக்கு மந்த்லி நான் எவ்வளோ காசு வேணாலும் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ கேட்குற லெவலுக்கு கொடுப்பேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. பட் இவன்ட்ட காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு எவ்வளோ தான் கொடுத்துட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவனை இன்சல்ட் பண்ணதும் ஏன்னா ஒரு நாள் நைட்டு உன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நீ ஸ்டே பண்ணிட்டேன்னா நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, அவனோட பெஸ்ட்டான வந்துட்டு நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ளவேன்னு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சி எழுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுறா. கண்ணை சேர்ந்து ஒரே அறை விட்டா. நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னோட ஹஸ்பண்ட் என்ன யாருன்னு தெரியுமான்னு சொல்லும்போது உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் தானே நான் பண்ண சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அம்மாவை பற்றி அவன் அசிங்கப்படுத்தி பேசுனதுமே ஹீரோயின் கீழே பார்த்து அங்கே ஒரு கிக் விட்டுட்டு அம்மாவை பற்றி பேசுனேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா, ஒன்றை விட டாலானவர், ரொம்ப ஹேண்ட்ஸமானவர், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ளவர்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து அதெல்லாமே கேட்டான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஸ்ரீசன்ட்ட நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இங்கே வந்துட்டு நீ ஒர்க் பண்ண வந்தவங்ககிட்ட வந்து இப்படி ஹரஸ் பண்ணிட்டு இருப்பியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் பேச தான் வந்தேன் அங்கிள்னு சொன்னதுமே அங்கே உடனே வாழுது ட்ராமா பண்ணுறா. தேவையில்லாமல் வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை போதும் உன்னோட ட்ராமா நிப்பாட்ட அவன் தான் போயிட்டாளான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே பார்த்துட்டு பேசாமல் அமைதியாகிடுறா. அதுக்கப்புறம் நீ இப்போ அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த, வந்து உன்னோட ஹஸ்பண்டை ஹேண்ட்ஸமாக டாலாக வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ளவன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே மூச்சு விடுறது கூட சிரமமாயிருது, ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போ நீ என்னோட ஒய்ஃப், நீ இப்படி யார் பக்கத்துலேயும் க்ளோஸாக போகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. எனக்கு ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. அந்த மேல் டாக்டரை வந்துட்டு இன்னுமே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு அந்த மேல் டாக்டருக்கு பின்னாடி ஒரு ஹார்ட்லெஸ் உமன் இருக்காங்கன்றது யாருக்கும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா அந்த தேடிட்டு இருக்க மேல் டாக்டரே நம்ம ஹீரோயின் தான் போல். ஸோ அவன் இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அவனோட இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அந்த டீச்சரை போய் மீட் பண்ணிட்டு என்னை எப்படியாச்சும் வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதும் இது எல்லாமே ஒன்றால் தானே, நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ண போய் தான், பாட்டி என்னோட அங்கிளுமே வந்துட்டு தேவை கிடையாது இந்த மேரேஜுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் சொல்லாத, எப்படியாச்சும் நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறா. உனக்கு அந்த மேல் டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு தேவைப்படுது இல்லையா, எனக்கு அவங்க தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வந்துட்டு அவங்க மூலமாக வந்து இந்த கம்பெனியில் அவன் நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு தன்னோட அங்கிள் கீழேயுமே வந்து அடிமை மாதிரி இருக்க தேவை கிடையாதுன்னு சொல்லி அப்படின்னா ஓகே
ஓகே தான், நீ எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ எப்படியாச்சும் என்னை அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் பண்ணுறேன், பட் எனக்கு அதுக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ உன்னோட சிஸ்டரை போய் மீட் பண்ணி அவளை என்னோட மிஸ்ட்ரஸாக இருக்க சொல்லணும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஷாக் ஆகிட்டுருக்க, உன்னை விட்டுவே நினைக்காத, நீயுமே சேர்ந்து என் கூட இருக்கலாம்னு சொல்கிறான். அவளுக்கு இவன் பேச்சை கேட்டுட்டு கடுப்பாயிட்டுருக்கு, இவனை வேணான்னு சொல்லிட்டு விட்டுருமான்னு பார்க்குறா. அப்போ அவங்க அப்பா, நீ எப்படியாச்சும் அவனை மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி கேளு, இல்லைன்னா நம்ம பேங்க்ராப்ட் ஆயிடுவோன்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அவன் அதை நினச்சிட்டு பொறுமையாயிட்டு, சரி ஓகே நான் அவட்ட நான் பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறா. எங்கள் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, உங்கள் பிரதர் டாக்டர் நான் தெரியும், அவங்களவே நான் கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோ, எப்பயுமே இவன் ஏன் இப்படி பொய்யா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவர் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலன்னு சொன்னதும், அவன் ஃப்ராட் பண்ணுற லெவலுக்கு பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத அங்கே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டே அங்கே அந்த ஹீரோயின் சிஸ்டரையுமே அந்த டீம் லீடர் கூட்டிகிட்டு வந்துட்டு, இவங்க இதுக்கப்புறம் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே, ஹீரோயினுக்கு அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயின் ஒர்க் பண்ணுற டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப போகிறேன்னு சொன்னதுமே வரங்களும் அவளோட வேலையை ஆரம்பிச்சிடுறா. என்ன மற்ற எல்லாருமே ஓவர் டைம் பண்ணிட்டுருக்காங்கல்ல, நீ எங்கே போயிட்டுருக்க, நீயுமே பண்ணி, இல்லைன்னா இது எஃபெக்ட் ஆகும் மற்றவங்களுக்குன்னு சொன்னதும், உடனே அந்த ஜால்ராவுமே கூட சேர்ந்துட்டு, ஆமாம்மா நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ராப்ளம் வேறு கையில் கொடுத்துட்டு, இது எல்லாத்தையுமே நீ சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்கிறா. அங்கே இருக்கவங்க, இது எப்படி பண்ண முடியும், டாக்டர் நேனால தான் இதை பண்ண முடியும், இது ப்ராப்ளம் ஒரே நாள் நைட்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின், நான் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்றத கேட்டதுமே, நீ பண்ணலைன்னா நான் உன்னை இங்கேருந்து அடித்து வெட்டி விட்டேன், நீ பண்ணிட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ அது நடக்கும்னு சொன்னதும், இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் நான் பாலம் அப்படின்றத அவள் சொல்லிடுறா. அப்போ அவங்க சிஸ்டருமே, இவ்வளவே இவள் தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டா அப்படின்றத நினச்சிட்ருக்கா. ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் போய், பாஸ் உங்கள் ஒய்ஃப் டீம் லீடர் கூட ஃபஸ்ட் நாளே பெட் கட்டியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, சரி பார்ப்போம் அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்றத சொல்லிட்டு, சரி நான் இப்போ பாட்டியை போக போகிறேன் அப்படின்ற செட் அவன் போனதுமே, நீங்கள் பாட்டியை பார்க்க போகிறீங்களா இல்லை ஷூவை பார்க்க போகிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோங்க பக்கத்தில் போயிட்டு, நீ என்ன இப்படி பெட் கட்டலாமா அவன்கிட்ட போயின்னு சொல்லி கேட்டதும், ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எதுக்காக நீ இப்படி என் பக்கத்தில் வந்துட்டுருக்க அப்படின்றத செட் அங்கே கேட்டுட்ருக்கா. நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ப்ராப்ளம்லாம் நான் சால்வ் பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. நீ எதுக்காக வந்திருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அப்போ அவங்க பாட்டி அவங்க ஹாப்பி அப்படி பேசிகிட்ருக்க அதை பார்த்துட்டு, நல்லபடியாக ரெண்டு பேருமே பேசி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும், நம்ம ஹீரோயின் பாட்டி நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி எந்திரிச்சு போகும்போது ஸ்லிப்பாகி நம்ம ஹீரோ மேலே போய் அங்கே விழுந்துடுறா. ஹீரோயின் எந்திரிக்க விடாமல் அவன் பிடிச்சிட்டு, இப்போ நீ இதை பண்ண முடியல நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும், நான் தோற்று போகிறத நீ விரும்பலன்றதான் நீங்கள் வந்திருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அப்புறம் ஏன் நீ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போனதுமே, உனக்கு யாருமே எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா, இப்படி பையன் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அவனோட வாயில் கையை வச்சுட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தள்ளுன்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோ, நீ எப்படி ஜெயிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதுமே, அதையுமே நீ பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டுருக்கா. சரி நான் பாட்டியை பார்த்து பேச போகிறேன், நீ நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனதும், பாரு அப்படின்றத சரிடா. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த டீம் லீடர் என்ன உன்னால் பண்ண முடியலையா, நீ ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சு இங்கே விட்டுருவேன்னு சொன்னதும், அப்போ அவள் உடனே ட்ராமா பண்ணுறா. இப்போ இவ்வளோ மன்னிச்சு விட்டா மற்றவங்களை இதே மாதிரி பேசிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டாளா, ஸோ இவளை வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே மற்ற பொண்ணுங்களுமே அவங்க சொன்னபடி பண்ணலைன்னா வேலையை விட்டு தூக்கிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், உங்கள் வெட்டி பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீ உன் மேலே செக் பண்ணு, ஆல்ரெடி இமெயிலில் நான் அனுப்பிட்டேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது எப்படி சாத்தியமாக இருக்கும், இது அவங்களால மட்டும் தானே பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், சரி ஓகே இதுக்கப்புறம் நான் கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே அந்த சீச்சன் விழா, இந்த ஃபைல் நீ தானே ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும், ஆமான்னு அவள் சொல்கிறா. என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டதும், ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஆனால் நீ சீட் பண்ணியிருக்க, ஆல்ரெடி மிஸ்டர் நான் எனக்கு நைட்டே அனுப்பிட்டாங்க, ஆனால் நீ இப்போ தான் அனுப்பி விட்ருக்க, ஸோ நீ அவங்க தான் சீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவன் அந்த ஃபோனை காமிச்சதுமே பார்த்தா ஆல்ரெடி இவ்வளோட தான் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, கண்டிப்பாக இந்த ஃப்ராடோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதே மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு அவளுக்கு வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் தான்
அதை திருடி அவனோட ஃபோனுக்கு அனுப்பி விட்ருக்கா. அப்போ அவன் அங்கே பக்கத்தில் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இப்போ கூட நீ ஓகேன்னு சொல்லி என்னோட மிஸ்ட்ரஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னை விட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எதுக்காக நீ இப்படி அசிங்கம் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்க, சத்தமாக கேட்க வேண்டியது தானே, நீ என்னோட மிஸ்ட்ரஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுடுறா. ஏன்னா வந்துட்டு இங்கே ஹையர் பண்ணது உங்கள் பாஸ் தான், ஸோ வந்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்குறத வந்துட்டு அவர் பார்த்துக்கிறட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவ பாட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோட்ட என் மேலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கா, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்றத கேட்டதோ அவள் ஆமான்னு சொன்னதுமே ஹீரோயின் சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு இப்போ நீ எதுக்காக சிரிச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதுமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதோ அவள் திரும்ப வந்துட்டு அங்கே பயங்கரமாக சிரிச்சதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதுக்காக இப்போ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வந்து நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போனதுமே நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் திரும்ப க்ளோஸாக வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். பாட்டிக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேமா பிடிச்சி தள்ளிட்டு இப்படி வந்து பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அசிஸ்டன்ட் அந்த டீச்சர் வந்துட்டு அங்கே மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார் பாஸ்க்கு எதிரான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயினுமே கூப்பிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்படி ஃப்ராடு வேலை பண்ணதுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த டீச்சர்னு சொன்னதுமே நான் பண்ணதுக்கு என்ன உன்ட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே அந்த டீம் லீடரை கூப்பிட்டு நீ வந்துட்டு உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் ஆமாம் இது வந்துட்டு நேனோட தான், இவங்க வந்து திருடி இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பழிய போட்டதுமே இந்த ஆள் சொன்னால் உண்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கான எவிடன்ஸுமே இருக்குது, ஆல்ரெடி இங்க் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே வந்து அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே போய் பேசிகிட்ருக்கா. அப்படின்னா ஓகே தான் சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாங்க. யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவங்க தான் மிஸ்டர் நேனோட அசிஸ்டன்ட் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ நம்ம மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிடுறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே அவர் வந்துட்டு இவங்க யாருன்னே வந்துட்டு தெரியாது, மிஸ்டர் நேன் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே அனுப்பி வைக்கல அப்படின்றத சொன்னதோ அதை கேட்டுட்டு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம், அவங்க வந்துட்டு எனக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்கன்னு அவள் இன்னுமே போய் சொல்லிட்டுருக்கா. அப்படி அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டதுமே அவங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் மேல் அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயினுமே சிரிச்சுட்டு என்ன வந்துட்டு மேல் மாதிரியா நான் இருக்கேன்னு பார்க்க அப்படின்றத கேட்குறா. அப்படிலாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்க தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் தான் மிஸ்டர் நேனன்றதையுமே சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அது எப்படி சாத்தியமாக இருக்கோ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போடுறாங்க. இந்த ஆளுமே ஃப்ராடாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலேயுமே அங்கே பழிய போட்டதுமே அப்படின்னா ஓகே தான் நம்ம நிரூபிச்சிட வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் தான் அவங்கன்றதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சீச்சன் கோவப்பட்டு அவகிட்ட நீ அப்படின்னா என்னை பொய் சொல்லி ஏமாத்தினியான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த டீம் லீடரையுமே போட்டு அடிச்சுட்டு நீ என்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க அவ கூட சேர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அடி விழுந்துருது. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஃப்ராடுங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அங்கே ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த டீச்சரையுமே உன்ன மாதிரி இப்படி அசிங்கம் பண்ணுறவனுக்கு கம்பெனியில் பெரிய பொசிஷன் கிடையாது, ஸோ நீயுமே நார்மல் எம்ப்ளாயி தான் சொல்லிடுறான். அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆட்டிடியூடோட இப்படியே நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் மிஸ்டர்னு சொல்லிட்டு கையை ஹேண்ட் ஷேக் பண்ண வந்ததுமே மிஸ்டர் நான் சொல்லிட்டு ஆனால் ஹீரோ அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டே கை கொடுக்காம போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் என்ன இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் நீ வந்துட்டு எனக்கு அசிஸ்டண்ட்டா இல்லை அவனுக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுங்க கத்திட்டு போயிட்டுருக்கா. பிறகு இந்த இங்கே போயிட்டு அங்கே வந்து பின்னாடியாக விட்ட போய் எங்கள் சாரி கேட்குறான், நான் வந்துட்டு உன் மேலே இருக்க ஆசையினால பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உன்னால தான் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ அசிங்கமாகி போயிடுச்சு, நீ வந்துட்டு பண்ண அசிங்கத்தால் எனக்கு எவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அடித்து விரட்டான். அப்போ அவள் பயந்துட்டு ப்ளீஸ் நீ அப்படிலாம் சொல்லாத, நான் உன்னோட பேபியை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இது எதுக்கு நீ அப்போவே சொல்லலை, இந்த பேபி உண்மையிலே என்னோட தானான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரே ஆம்பளை கூட தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கேன், அது நீ மட்டும்தான் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அவன் மனசு மாறி போயிடுது. சரி ஓகே நான் வந்து மன்னிச்சிடுறேன் நீ உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு எப்படியோ தப்பிச்சுட்டு நல்ல வேலையாக வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக இவனோட வீட்டு மருமகள் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. உன்னோட அம்மா ஏற்றுக்குவாங்களா என்னன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத அவங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், நீ இப்போ கன்சீவாக இருக்குன்னா ஏற்றுக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேசாமல் என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, இங்கேயே இருக்க வேணான்னு சொன்னதுமே, நான் வரமாட்டேன், அப்படி வந்தால் என்னோட மருமகள் தான் கூட சேர்ந்து வருவா அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஹீரோயின் டக்குன்னு என்னால் முடியாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் சொல்லிடாதான்னு சொல்லிட்டு அங்கே செய்கை காமிச்சதுமே, இல்லை இல்லை பாட்டி, நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரையும் கூப்பிட்றாங்கல்ல, போயிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொஞ்சிட்டு பேசுனதும், நீ என்ன பேசினாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் வரேன், நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதும், இப்போ எதுக்காக வந்துட்டு என்னங்க வந்து வர சொல்லி பேசிட்டு இருக்க, என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கத்தும்போது, நீ அமைதியாக பேசு அப்படின்றத சொல்கிறான். பாட்டிக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா, கான்ட்ராக்ட் வந்து என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, என்ன கான்ட்ராக்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் அப்படி க்ளோஸாக வரதை பார்த்துட்டு, முதல் நீ தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு பாட்டிக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் நீ கவலைப்படாத, பாட்டி வந்துட்டு நல்லாகட்டும், உடம்பு சரியான பிறகு நீ கேட்ட டைவர்ஸை நான் கொடுத்துறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே இங்கே பார்த்தா அங்கே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை கூப்பிட்டு வச்சு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாட்டி எல்லாருமே வீட்டுக்குமே வந்ததுமே அங்கே அந்த பாட்டி அவளை பார்த்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு கேவலமானவளை வீட்டுக்குள்ளே எதுக்கு விட்டீங்க, முதல்ல அடித்து விரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எதுக்காக அவளை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதுமே, அப்போ அவள் வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கான்னு சொல்லி பேசுனதும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவள் உடனே ட்ராமா பண்ணுறா. இப்போ என்னோட அப்பாவுமே என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டார், என்னோட பேபி வந்து இன்னசென்ட் தானே, நான் தானே தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு என் பேபி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளரும் தான் என் தலையில் எழுதியிருக்க போலன்னு சொல்லி ட்ராமா பண்ணதோ. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ கவலைப்படாத, நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்டும் இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், அவனுக்கு இப்போ பேபி பிறக்க போகுதுன்னா என் கூட இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவள் வந்து இருக்கிறதுல ப்ராப்ளம் கிடையாது, அவள் ஏதாச்சும் திரும்ப திருட்டு வேலை பண்ணானா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அப்படிலாம் நடக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்றத கேட்டதும், பாட்டியை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு தான், அவன் நல்லாயிட்டாங்கன்னா போயிடுவாங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு அவளுக்கு சூப்பராக அங்கே மெயின் வந்து போட்டு கொடுத்தா, என்ன சூப் இது கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக வந்துட்டு அப்படியே திமுறா பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, அந்த பாரு நம்ம வீட்டில் கெஸ்ட்டுமே இருக்காங்க, இந்த சூப் அவங்களுக்கு கொடு அப்படின்றத சொன்னதும் அந்த மெயினுமே பயந்துட்டு அங்கே கொடுத்ததோ அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, நம்ம அசிங்கப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு. பார்த்தே இல்லை உன் நிலைமைய, நான் இந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவேன், நீ எப்படி இருந்தாலும் அவரோட பக்கத்தில் வந்தாலுமே நீ அவரோட ஒய்ஃபை எப்போ ஆக முடியாதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ என்ன நீ ஆயிடுவேன்னு நினைக்கிறியான்னு கேட்டதும், ஆமாம் இப்போ இல்லைன்னா நாளைக்கு ஆயிடுவேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்கிறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவரோட ஒய்ஃபாக மாறிடுவேன்னு நினைக்கிறியா, அவர் ஒன்று மாதிரி கேர்ளெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதையுமே நான் பார்த்துக்கிறேன், அவள் எனக்கு சொந்தமாயிருவான் அப்படின்றத அவள் சொல்கிறா. எங்கள் பாட்டி வந்துட்டு அவங்களுக்காக சூப்பராக ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அவள் கேட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு பிளான் தோணுது. அதுக்கப்புறம் பாட்டி அவங்களுக்கு வந்து சூப்பராக சர்வ் பண்ணிட்டு, உன்னோட பாரு அந்த டீச்சர் வந்துட்டு பேபி பெற்றுக்க போகிறான், நீ எப்போ எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க போகிற அப்படின்றத கேட்டதும் 2 பேத்துக்குமே அங்கே வந்துட்டு நாசி ஏறி போயிடுது. பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், நான் சாகுறவங்களும் என் பேர பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசை இருக்காதான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி நீங்கள் இப்போ போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு ரூமில் அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அந்த அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, ஏன்னா ஆல்ரெடி அந்த சூப்பில் அவள் ட்ரக்கை கலந்துட்டா போல். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு என்ன இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, நீ மட்டும் தனியாக தான் இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவனுமே வந்துட்டு ஆமாம் என்ன வேறு பொண்ணுங்களையா கூட்டிகிட்டு வந்து இருந்துட்டுருக்கேன், இப்போ வரைக்கும் என் ரூமில் வந்த பொண்ணுன்னா அது நீ தான் அப்படின்றத சொல்கிறான். அப்போ 2 பேத்துக்குமே அங்கே ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் நான் இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் மேலே தவறையாமல் வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுந்ததுமே 2 பேர் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துடுறாங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. 2 பேத்துக்குமே இந்த விஷயம் ஓகேவாக தோணுது. பட் ஹீரோ இது தப்புன்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சிட்டேன், நான் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கவே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஏன் போயிட்டுருக்கான்னு தான் தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பாட்டியோட பர்த்டே இன்னைக்கு இது எல்லாத்தையுமே நான் போட்டு காமிச்சு இவள் வந்து அவர் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயின்ட்டாங்க பாட்டி நேற்று நைட்டு என்ன நல்லா தூங்குனீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நைட்டு நடந்த எல்லாமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. அவளுக்கு ரொம்பவே அங்கே ஒரு மாதிரி அக்கோடாக ஃபீல் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோவுக்குமே ஒரு மாதிரியா இருக்கு.
இருக்கா. ஆமா பாட்டி நல்லா தூங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்க வந்து 2 பேருமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படியே வந்துட்டு பேசாம இருப்பீங்க. நீ அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்பவே வந்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ சரி ஓகே ஓகே நீ அந்த பிரெட்ட வந்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே வேற வழி இல்லாம அங்க ஊட்டி விடுறா. பட் மனசுலே நீ எனக்கு டைவர்ஸ் 1 மாசத்துல குடுக்குறேன்னடா சொன்னேன். நான் இப்ப ஊட்டுற சாப்பாட்டுல நீ பாட்டு வந்து சாவணும்னு சொல்லிட்டேங்க. சாப்பாட வம்பு பண்ணி வாயில திணிச்சிட்டு இருக்கா. ஹீரோவுமே இந்த மில்க குடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் இவ பண்ற டார்ச்சர் எல்லாமே பயந்து போயிட்டு போதும் போதும் எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஆஃபீஸ்க்காக கிளம்புறான். அப்போ பாட்டி ஹீரோயின்ட்ட நேற்று நைட் அவன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணான் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரியா இந்த கொஸ்டினை கேட்டதும் பாட்டி இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ 2 பேருமே தெரியாமல் ஸ்லிப்பாக விழுக போகிறாங்க. பாட்டி அதையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கள் பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கிளம்பி வந்திருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்தவுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே டான்ஸ்க்காக வந்து கேட்டதும் ஆனால் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அங்கே டான்ஸ் ஆட கேட்டதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாருமே யார் இவட்ட இதுக்காக அவர் போயிட்டுருக்காருன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து இவ ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ இவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு அப்படி இருந்து இவரை வந்துட்டு பாட்டியை பார்த்துக்கிறேன்ற பேரில் மயக்கி இங்கே வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. பிறகு அங்கே அந்த சைடில் அந்த டீச்சர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவன்கிட்ட போனதுமே நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேணாமா பேபிக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக அவன்கிட்டயுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவ ஒரு மிஸ்டர் சொல்ற பொண்ணுன்ற வாசா இவளுக்கு அசிங்கமே இல்லாமல் இப்போ உங்கள் அங்கிளை வந்துட்டு கவர் பண்ண பார்த்துட்டு இருக்கா. ஆல்ரெடி இவருக்கு மேரேஜ் ஆயிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன்கிட்டையுமே ரொம்ப தப்பாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதும் அவன் மைண்டுமே வந்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துட்டு நல்லாவே புரியும் இவளுக்கு இன்னுமே அவன் மேலே வந்துட்டு ஒரு சின்ன க்ரஷ் இவனுக்கு இருந்துட்டு இருக்குன்னு. ஹீரோட்ட உன்னோட டான்ஸ் பார்ட்னராக நான் தான் வரணும்னு சொல்லிட்டு நீ முதவே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்றத கேட்டதும் என்னோட பார்ட்னராக நீ தான் வரணும் நீ தானே என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு 2 பேருமே மார்னிங் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு அங்கே ஒரு மாதிரியா 2 பேர்த்துக்குமே அக்வர்டாக இருக்குது. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு முக்கியமான அந்த மீட்டிங் வந்து கூப்பிட்டாங்க நம்ம போய் ஆகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை சரி ஓகே நீ கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அங்கேருந்து போனதுமே அந்த லேடிஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு உனக்குலாம் அசிங்கமாக கூட இல்லையா நீ வந்துட்டு மேரேஜ் ஆகி இன்னொரு பர்சனை இப்படி வந்துட்டு தேவையில்லாமல் வந்து கவர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்துறாங்க. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவர் கூட ஆடுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நான் வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து யார் கூட சண்டை போட விரும்பலை மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நம்ம ஹீரோயினை பற்றி அந்த லேடிஸ் எல்லாமே இங்கே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் அங்கே வந்துட்டு நீ ஸ்கூல் படிக்கும்போது என் மேலே க்ரஷ் ஆகிட்டு நீ அங்கங்கே சுற்றிட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி செடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பசங்களையுமே செடியூஸ் பண்ணேன் இப்போ என்ன என் அங்கிளை வந்துட்டு செடியூஸ் பண்ணுறேன்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து உன்னை செடியூஸ் பண்ணி சுற்றுனேன் அப்படின்றத கேட்டதும் ஆமாம் அப்புறம் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அந்த நாயுமே போய் தான் பேசுகிறான் போல். அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே இவ பார்த்தியா எவ்வளோ சீப்பானவனு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே அங்கே தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது கரெக்டு தான் ஏன்னா இவங்க அம்மாவுமே கேரக்டர் லிஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே அவங்க சிஸ்டருக்கு பார்க்கணும் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் இது வந்து பர்த்டே பார்ட்டின்ற வாசி நான் பொறுமையாக இருக்கேன் நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டீச்சர் நீ எங்கே போயிட்டுருக்க நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தா நீ பதில் பேசாமல் போவையா மேரேஜ் ஆகிட்டு நீ எதுக்காக என்னோட அங்கிளை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாமல் பேசிட்டு வம்புழுத்துட்டு இருக்கான். அவங்க சிஸ்டருமே அங்கே வந்துட்டு நீ அவர்கிட்ட என்ன வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன்னு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லி அங்கே அந்த வீடியோ போட்டு காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நீ வந்துட்டு நேற்று அந்த ட்ரக்கை கலந்தது நீ தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ பண்ணிட்டு தப்ப ஏன் மேலே பழைய தூக்கி போறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அந்த சீச்சன் எவ்வளோ கேவலமானவ அப்போ என் கூட வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் கூட அஃபர் இருந்துச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ மாதிரி ஒருத்திலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை இங்கேருந்து போங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அங்கே பாங்க நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட ஹஸ்பண்டே இவனோட அங்கிள் தான் சொன்னதுமே என்ன இப்போ வந்துட்டு இது வேற புதுசாக ட்ராமா பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அசிங்கப்படுத்தும் போது அங்கே பாட்டி வந்துடுறாங்க. என் மருமக மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே கோவப்படுறாங்க. அப்போ பாட்டி நீங்கள் வந்துட்டு மறந்து போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவ வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆனவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் இன்னுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சீச்சனுமே பாட்டி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் பேசாமல் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே
கார்ட்ஸை கூப்பிட்டு அவளை பிடிச்சி இழுத்து விட சொல்லும்போது பாட்டியோட கையை இவ ரொம்ப அப்படியே வேணும்னே வலிக்கிற மாதிரி அமைக்க பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வெளியே தலை சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோங்க வந்து விழான் யார் தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இவன் வந்துட்டு உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு உங்க ஏமாத்திட்டு இருக்கா எல்லாரையும் அப்படின்றத சொன்னதும் அவளோட ஹஸ்பண்டை இப்போ வரைக்கும் நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா, அவள் என்னோட ஒய்ஃப் தான், பாட்டி தான் எங்களுக்கு 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்தினாங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் இவ தான் வந்துட்டு எங்ககிட்ட தப்பா அவங்கள பற்றி சொன்னான்னு சொன்னதுமே அதை பற்றி எனக்கு தேவை கிடையாது, பட் உங்கள் ஃபேமிலிக்கு எங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாத்தையுமே அடித்து வரட்டி விட்டான். அதுக்கப்புறம் அந்த சீச்சன்ட்ட நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ வந்து நடந்துட்ட, கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம பாட்டி வந்துட்டு பாத்தி அவ என் கையை வந்துட்டு எந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் பாட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு எவ்வளோ கேவலமாக வேலை பண்ணியிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அந்த சீச்சன் உடலை வந்துட்டு ப்ளீஸ் இப்போ வந்து மன்னிச்சிட அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவள் வந்து என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொன்னதும் உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு அப்படியே மல்லாடிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவளுக்கு வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கிள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, அவள் கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், ஒன்று வந்துட்டு நீ என் கூட இந்த வீட்டில் இல்லை இவளோட சேர்ந்து வெளியே போயிருன்னு சொன்னதும் எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளை அவன் அங்கே கழட்டி விட்றான். இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் சிஸ்டர் என்னை மன்னிச்சிரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னை விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உதரும் போது அவள் கை வந்து அங்கே வயிற்றுல பட்டுது. அப்போ அவளுக்கு அங்கே வயிறு பெயின் ஆகவும் சீச்சன் வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் ஐயோ நம்மளால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவளை நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத நம்ம வேணாலும் போய் பார்க்கலான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் பேபி வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது, ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் இது இருந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து, நீங்கள் பேசாமல் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அவள் ப்ளீஸ் டாக்டர் இதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க, பட் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே யோசிச்சுட்ருக்கா இந்த பேபி எனக்கு அப்பயுமே சப்போர்ட் தான் பண்ணிச்சு இப்பயுமே பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஜீச்சனும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. ஜீச்சன் நீ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அம்மா பேபி நல்லா தானே இருக்குன்னு சொல்லும்போது பேபி நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவளுங்க பார்க்க உள்ளே வந்ததுமே என்னோட சிஸ்டர்கிட்ட நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சு உன் சிஸ்டர்கிட்ட ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ வந்துட்டு உன் லைஃப்பை வந்து எப்படி வந்து நீ ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ அப்படி இருந்தும் எல்லாமே உனக்கு வந்து எப்படி பெஸ்ட்டாக கிடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல லைஃபே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும் நீ அவளோட கையை பிடிச்சி அங்கே வயிற்றுல குத்துனதும் என்ன அறிவிலாமல் வேலை பண்ணிட்டு இருக்கா, அது உன்னோட பேபின்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோவே அங்கே போய் கீழே விழுந்துட்டு அவளுக்கு அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே உள்ளே வந்ததுமே இவ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே என் பேபி வந்துட்டு இப்படி இறந்து போச்சு, இதுக்கு காரணம் இவதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே திரும்ப பழிய போட்டுட்டு அவள் ஓவராக கத்திட்டு இருக்கோமே இந்த டைம் சீச்சனோட அம்மாவுக்குமே அங்கே கோவம் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும் நம்ம ஹீரோங்க வந்து கைப்பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே வந்து பழிய போடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சீச்சன் என்ன அங்கிள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வந்துட்டு என்னோட பேபியவே வந்துட்டு கொலை பண்ணியிருக்கா, நான் எப்படி அவளை சும்மா விட முடியும்னு சொல்லும்போது உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ என் பேபியே செத்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ அவன் சரி ஓகே நான் இதை இப்படியே வந்து முடிச்சுடுறேன், பட் நீங்கள் திரும்ப அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னை ஹெட்டாக மாற்றணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் கத்திட்டுருக்காத, இந்த பாரு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தா அங்கே டாக்டரை மீட் பண்ணி பேசியிருப்பான் போல் இப்படி பேபி வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது அபார்ஷன் எப்போ வேணாலும் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை சொன்னதுமே அவ்வளோதான் அங்கே சீச்சனோட அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு எவ்வளோ கேவலமாக நீ பொய் சொல்லிட்டு இருக்க, அப்போ அன்ஹெல்த்தி இல்லாத பேபியை வச்சுட்டு நீ வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியா, எதுக்காக இப்படி கேவலமாக பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கவே கழட்டி விட்டு போயிடுறாங்க. திரும்பவுமே திருந்தாமல் இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கத்தி வச்சு குத்த வரும்போது ஹீரோ அப்படியே ஊடலை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவன் கையில் அடிபட்டுருது. அப்போ ஹீரோ இதுக்கப்புறம் இவளை விட்டு வச்சா ஒன்றும் உருப்படாது, இவளை முதல் ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
கார்ல போகும்போது நம்ம ஹீரோ ஐயோ கை ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னதும், இந்த சின்னடிக்கு அவனுக்கு இவ்வளோ கை வலிக்குதுன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்துட்டு கொஞ்ச நாளாவே அவரை ரொம்ப கேர் பண்ணிக்காம விட்டாரு. ஸோ மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு 100 டேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ரெஸ்ட் இருந்து கேர் பண்ணிக்கிட்டா தான் நல்லாகும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவ ஷாக் ஆயிடுறா. பிறகு வீட்டுக்கு அங்கே போகும்போது அவங்க அப்பா ஆல்ரெடி இருக்காரு. நான் என் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே போயிடுறான். உன்னோட சிஸ்டர் நீ எப்படியாச்சும் காப்பாத்துமா அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் காப்பாற்றணும், அவள் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா, அவள் ஜெயிலே கடந்து சாகட்டும்னு சொன்னதும், நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ மோசமானவளா இருக்க, நீ வந்துட்டு உன்னோட சிஸ்டர்கிட்ட போய் இப்படி நடந்துக்குவேன்னு சொன்னதும், அவள் வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் வந்து எங்கே போனீங்க, அப்போ வந்துட்டு நான் வந்து உங்கள் பொண்ணாவோ இல்லை அவளுக்கு சிஸ்டராவோ தெரியலையான்னு சொன்னதும், அந்த ஆள் கோவப்பட்டாங்க அடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ டைமே ப்ளீஸ் என் பொண்ணை எப்படியாச்சும் ஜெயிலேருந்து விட்டுருங்க, நான் இந்த ஊரை விட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு கிடையாது நாட்டை விட்டே போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே அங்கே பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அங்கே எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அப்படியே இருமுறான் சாப்பிட முடியாத மாதிரி. நம்ம ஹீரோயின் சாப்பாடு இருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் வந்துட்டு சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயில் ஊட்டி விட்டதுமே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோக்கு அப்போ கால் வந்துடுது, அவங்க 2 பேரும் இந்த நாட்டை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த விஷயத்த சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாட்டி நீங்கள் ஃபைனலாக எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், அதான்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. பட் அவங்களுக்கு திரும்ப மறந்து போயிடுது. இப்போ அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பேருமே இப்போ வரைக்கும் டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தானே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆனால் இப்போ அதுக்கு அவசியம் இல்லை பாட்டின்னு சொன்னதும் அவளுமே அப்படியே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோக்காக அவள் ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தா அவன் வந்து ஷர்ட்டை பாதி போட்டு போடாமல் நிற்கவுமே அங்கே பாடியை பார்த்துட்டு அவள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுறா. அதுக்கப்புறம் ஐயோ கடவுளை ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு என்ன பண்ணுறது எனக்கு மாட்ட முடியலையேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டதுமே நம்ம ஹீரோயின் பேசாமல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொன்னதும், நீ ஏன் டாக்டரோட நல்லா பண்ணுறப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்துட்டு பேசாமல் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, என்னால் வந்துட்டு முடியல அப்படின்றத சொன்னதும், நானான்னு சொன்னதும், ஆமாம் நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அங்கே வேற வழி இல்லாமல் அவளுமே போட்டு விட்டுட்டு இருந்தா. பக்கத்தில் அங்கே ரொம்ப ஹீரோ க்ளோஸாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே பாட்டி சாப்பாடு ரெடி பண்ணிட்டே வாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இந்த வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறான். திரும்ப பாட்டி சவுண்டு கொடுத்ததுமே நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதும், ஏன் பாட்டி இப்படி நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேர குழந்தை வேணாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகுறான். அங்கே டைனிங் டேபிள் இருக்கும்போது அங்கே சைன் பண்ண சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்து கட்டெல்லாம் கலட்டும் போது அங்கே பாட்டி அதை பார்த்துட்டு அடப்பாவி போய் சொல்லிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உடனே வந்து அவனை பார்த்துட்டு இப்போ கையை வந்துட்டு நீ மறைச்சிட்டு இருக்க பார்த்தியா, வெளியேடு எதுக்காக நீ இப்படி போய் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. இல்லை அது வந்துட்டு போய் சொல்லணும்னு சொல்லலை, நான் வந்து ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டுருக்கேனா, ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னதும் அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோயின். அப்படின்னா வந்துட்டு இவன் நம்ம மேலே லவ்னால பண்ணலையான்னு சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் கோர்ட்டுக்கு வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு போனதுமே நான் இப்போ என்ன பேசிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொன்னதும், நீங்கள் பண்ண வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கோவப்பட்டதுமே பாட்டியுமே இங்கே கோவப்பட்டு திட்டாங்க. மரியாதையோடு அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இவனுக்கு என்ன தைரியம் தான் என்னை வந்துட்டு இப்படி இன்னசல் பண்ணியிருப்பான், என்னை வந்துட்டு அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டா. ஹீரோக்குமே தூக்கமே வர மாட்டுது. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு குட்டி பொம்மையை வச்சுட்டு அவள் பாட்டு பயங்கரமாக அவனை கழுவி ஊற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நானுமே உன் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உட்காரக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் வம்பி பண்ணி உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அது என்னோட பொருள் பேசாமல் நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ இப்போ வந்துட்டு எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், உன்னை போய் மேரேஜ் பண்ணதுக்கு நான் பேசாமல் டீச்சனவே சூஸ் பண்ணியிருக்கலாம், அவன் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன், அவன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கான் எவ்வளோ ஹேண்ட்ஸமானவன்னு சொல்லிட்டு பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதும் ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கா, அவனுக்கு காசை நான் தான் கொடுத்துட்ருக்கேன், அவன் ஏன் வீட்டில் தான் இருந்துட்டுருக்கான், அவனை விட ரிச்சானவன் நான் தான், அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே நான் தான் சொன்னதும் அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் டச் பண்ணி பார்த்தா தான் என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ நல்லா டச் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கையை பிடிச்சதோ ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகிட்டு நீ எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. இப்போ ஹீரோயின் எதுக்காக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே எனக்கு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே புலம்பிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மேலே படுத்து தூங்கினதுமே ஹீரோவில் அங்கே தூங்க வச்சுட்டு அங்கே வந்துட்டு நீ இப்போ நல்லா தூங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவனோட நேமை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இவன் மனசில் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது நைட் நடந்து ஏதோ அவளுக்கு ஞாபகம் வருதுல அந்த டைவர்ஸ் மேட்ரு மட்டும்தான் அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. டைவர்ஸ் ஆக போதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே
தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு இருக்கு. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வர்றான். ஹீரோ வந்ததுமே சரி ஓகே நம்ம இப்போ போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொன்னதும் அப்போ அவனுக்கு கால் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு முக்கியமான வேலையா நான் இப்போ உடனே வரேன்னு சொல்கிறான். நாளைக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாமான்னு சொன்னதும் ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு எக்ஸ்கியூஸ்ன்றதை சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போகிறா. இப்போ நான் வந்துட்டு இப்போ போய் டைவர்ஸ் வாங்கணும்ல, ஆனால் வந்து என்னோட ஐடியை நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் டெய்லி நீ எதையாச்சும் மறந்துட்டு வந்துடுவியா, இல்லை உனக்கு வேலை வந்துருமா, யாரை போய் சொல்லி ஏமாத்துறேன்னு சொன்னதும் உண்மையிலே தான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் வந்து உன்னோட டைவர்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நாளைக்கு மட்டும் நீ டைவர்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்றத சீட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி மட்டும் அவன் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக அவனை மட்டும் சும்மா விட மாட்டேன், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக நிற்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. பாட்டி வந்துட்டு திரும்ப மறந்து போய் எல்லாத்தையுமே அவங்க ரோட்டில் மயக்கம் போட்டு கிடக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு அந்த இடத்துக்கு போகிறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ அங்கே பொக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் உடனேவும் எனக்கு ஃப்ளார்ஸ்னாலே பிடிக்காது, பட் இருந்தாலும் ஓகே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க வாசி நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோக்குமே தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவகிட்ட நான் வந்துட்டு மேரேஜ் ஆனதுலேருந்து உனக்கு ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ப்ரப்போசலை கொடுத்ததே கிடையாது, நான் வந்து இப்போ உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னை வந்துட்டு நீ விட்டுட்டு போகக்கூடாது, என் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. பட் வந்துட்டு உடனேவும் நான் வந்து இப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே உன் மேலே லவ் வந்து திரும்ப உன்னை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு பேசாமல் உன்னோட ஒய்ஃபாகவே நான் இருந்துட்டு போகிறேனே அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கையில் ரிங்கை போட சொன்னதுமே ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ரிங்கை போடுறான். ஃபைனலாக எப்படி இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.